பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. முன்னாடி எதெல்லாம் ஓகே அப்படின்னு இருந்தது, இன்றைக்கி அதெல்லாம் பத்த மாட்டேங்குது. என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இன்கமும் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கூட இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஓல்டு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒத்து வருமானா ஒத்து வராது. தங்கம்னா எனக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்படி தெரியுங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவது எப்படின்னு ஒரு சும்மா நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 வீடியோ இருக்கும். அப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு அதை பற்றிய ஒரு விஷயம் தெரியும். அப்புறம் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஆனால் இதை போய் தெரிஞ்சுக்கிறதோ அல்லது கற்றுக்கிறதோ வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஃப்யூச்சரில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எல்லா மக்களுமே என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்குறேன், அதை ஒரு மோதிரமாவோ செயினாவோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரும் இப்படி உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா சார்? நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னதுன்னா நம்ம தான் போய் கேட்கணும். ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியலங்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு ஆம்பிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரியான மீட்டிங்ஸை ரெகுலராக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மீட்டிங் வந்து ஒரு 2 to 2.5 hours இருக்கும். அங்கே மீட்டிங்கில் வந்து உள்ளே போனவுடனே ஒரு டீ காஃபி யாரோ 2 மணி நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த 2.5-3 மணி நேரம் முடிஞ்சவுடனே மத்தியானம் லஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு பூ கொடுக்குற அந்த அம்மா வந்து, சார் உங்கள் ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ஆனால் அதில் வந்து நிறைய நீங்கள் 1000, 2000, 5000, 10,000லாம் சொல்கிறீங்க, என்னால் அவ்வளோலாம் சேர்க்க முடியாது, என்னால் டெய்லி ஒரு 50 ரூபா சேர்க்க முடியும் அப்படின்னா. 50 ரூபான்னா 30 நாளைக்கு 1500. இப்போ 1500 சேருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அடுத்த வருஷம் வந்து 50 ரூபாய்க்கு பதிலாக 60 ரூபா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே 1 கோடி ரூபாய் அவ்வளோ சேர்க்க முடியுமா சார்? முடியும் சார். நம்ம சாதாரண பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே சொல்கிறது வந்து ஷேர் மார்க்கெட் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா சார்? இப்போ வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போது ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது இல்லையா சார்? அவங்க எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம் சார்? இப்போ என்னென்னா, தங்கத்தை பொறுத்தவரையும் யாரும் கைடன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ எல்லாருக்குமே தெரியும் எப்படி தங்கம் வாங்குறது. அது போய் நம்ம கடையில் வந்து ஒன்று வாங்குற மாதிரி ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பழக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அண்ட் மோர் தென் தட் வந்து லுக் அண்ட் ஃபீல். நான் வந்து அதை தொட்டு பார்க்குறேன், நான் அதை வந்து முடிஞ்சால் நான் ஆபரணமாக நான் இது பண்ணிக்கிறேன், அண்டு நான் பார்க்கும்போது தங்கம் விலை ஏறிட்டே தான் இருக்குது, அதனால் நான் தங்கத்துக்கே போகிறேன் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அது வந்து ஒரு கருத்து. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து இன்றைக்கி டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். புரியுதுங்களா? முன்னாடி எதெல்லாம் ஓகே அப்படின்னு இருந்தது, இன்றைக்கி அதெல்லாம் பத்த மாட்டேங்குது. புரியுதுங்களா? முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுவாங்க, ஒரு 4-5 குழந்தைங்க இருக்கும், கரெக்டுங்களா? அவ்வளோ பேருக்கும் அந்த ஒரு பர்சன் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ அவங்களுடைய தேவைகள் கம்மியாக இருந்தது. மற்றவங்களை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே கேட்கல. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 2 பேர் வேலை பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. குழந்தை, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை. இன்றைக்கி மோர் மணி, அதாவது அதிகமாகிடுச்சு. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, முந்தின தலைமுறையில் சம்திங் கால்டு ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேர்சிட்டி, அதாவது தட்டுப்பாடு அல்லது குறைவாக தான் கிடைச்சது, எதுவுமே இல்லைங்கிறது தான் வந்து அன்றைக்கி நிறைய இருந்தது. இன்றைக்கி ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி, எனக்கு நிறைய இருக்குது, இதை பண்ணுறதா அது பண்ணுறதா. முன்னாடி பார்த்தோன்னா எல்லோரும் ஒரு பேண்ட் ஷர்ட்டு, உங்கள் அப்பா எல்லாம் கேட்டிங்கன்னா 2 பேண்ட் ஷர்ட் இருக்கும், அவ்வளோதான். அதை மாற்றி மாற்றி அதுதான் போட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி திறந்தோன்னா மென்னாக இருந்தால் பேண்ட் ஷர்ட்டோ, விமனாக இருந்தால் சாரீஸோ, சுடிதார், வாட்டவர், இதை வந்து பார்த்தோன்னா திறந்தோன்னா ஒரு 8 இருக்குது 10 இருக்குது, இதை போடலாமா அதை போடலாமா, அன்றைக்கி போனோமே அன்றைக்கி போன போது என்ன கலர் போட்டு போனோம், திருப்பி அதே போட்டு போனோன்னா அதே நினச்சிப்பாங்களே, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. செலவு பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த மாதிரி இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி நிறைய இருக்கிறதுனால எதை சூஸ் பண்ணுறது எதை சூஸ் பண்ணல அப்படிங்கிற இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இன்கமும் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கூட இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது
இந்த ஓல்டு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒத்து வருமானா ஒத்து வராது. இன்னைக்கு அதாவது டிமானிட்டைசேஷன் வந்து 2017 கொண்டு வந்தாங்க. அப்போ வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டிமானிட்டைசேஷன் ஆகுது, யாராவது டிஜிட்டல் எல்லாம் பண்ணுவாங்களா, நீங்கள் படித்தவங்கன்னா எல்லாம் ஈஸியாக பண்ணுவீங்க, படிக்காதவங்களெல்லாம் பற்றி நினச்சி பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க நல்லா பண்ணவே முடியாது இப்படிங்கிற ஒரு கருத்து இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக இருந்தது. இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு பூக்கார அம்மா அவங்க ஒரு கியூஆர் கோடு வச்சுருக்காங்க, ஸ்கேனர் வச்சுருக்காங்க. பூக்கடையிலேருந்து எல்லா கடையிலும் பூக்கடை வச்சுருக்காங்க, ஒரு டீ கடையில் வச்சுருக்காங்க, இளநீ விற்கிறவர் வச்சுருக்காரு. கரெக்டாக எல்லாருமே வந்து எப்படி அவங்கெல்லாம் அடாப்ட் ஆனாங்க? நம்ம அது முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி எப்படி வந்தாங்க? அதாவது என்னென்னா இது எல்லாமே, அதாவது ஒரு சேயிங் சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிம்பாங்க. நமக்கு வந்து ஒரு தேவை அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம உணர்ந்தோம் அப்படின்னதுன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து ஈஸியாக கற்றுப்போம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போம். அப்போ என்ன ஆச்சுன்னதுன்னா, அப்போ ஒரு படிக்காதவங்க ஒரு டிஜிட்டலை எம்ப்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னதுன்னா ஏன் மியூச்சுவல் ஃபண்டை பண்ண முடியாது? இன்றைக்கி வந்து பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளுங்க ரொம்ப 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 எல்லார் கையிலையும் இருக்குது. மேபி அது 5000 ருபீஸ் ஃபோனாக இருக்கலாம், அல்லது 1 lakh ஃபோனாக இருக்கலாம். பட் எல்லார்ட்டையும் ஒரு கேமராவோட இருக்கக்கூடிய ஃபோன் வந்து எல்லார்ட்டையுமே இன்றைக்கி இருக்குது. அதோடு இல்லாமல் எல்லாருக்கும் அதில் வந்து என்னென்ன எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம்னா இன்றைக்கி எல்லாமே கற்றுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மியூச்சுவல் ஃபண்டில் சார் தங்கம்னா எனக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்படி தெரியும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவது எப்படின்னு ஒரு சும்மா நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னதுன்னா ஒரு 10 வீடியோ இருக்கும். நான் ஒன்று பேசுவேன், இன்னொருத்தர் பேசுவார், அந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அல்லது தமிழ்லேயே நிறைய படிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ்லேயே, எல்லாருமே இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்றைக்கி நிறைய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயுமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு அதை பற்றிய ஒரு விஷயம் தெரியும். அப்புறம் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். என்ன சார் இப்படி இந்த மாதிரி நான் பார்த்தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அதை பற்றி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கேட்குறேன் அப்படின்னதுன்னா நாங்கள் வந்து கைட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அதனால் அது வந்து ஈஸி கிடையாது. ஆனால் இதை போய் தெரிஞ்சுக்கிறதோ அல்லது கற்றுக்கிறதோ வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஃப்யூச்சரில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டிருந்தேன். இது நிஜமாக நடந்தது. வந்து எங்கள் வீட்டுக்கு பூ கொடுக்குற அந்த அம்மா வந்து பூ கொடுக்குற அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ஆனால் அதில் வந்து நிறைய நீங்கள் 1000, 2000, 5000, 10,000லாம் சொல்கிறீங்க, என்னால் அவ்வளோலாம் சேர்க்க முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஓகேங்க, எவ்வளோ உங்களால் சேர்க்க முடியும் அப்படின்னா, என்னால் டெய்லி ஒரு 50 ரூபா சேர்க்க முடியும் அப்படின்னாங்க. ஓகே, 50 ரூபா நீங்கள் சேருங்க. 50 ரூபான்னா 30 நாளைக்கு 1500. இப்போ 1500 சேருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அடுத்த வருஷம் வந்து 50 ரூபாய்க்கு பதிலாக 60 ரூபா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே 1 கோடி ரூபாய் அவ்வளோ சேர்க்க முடியுமா சார்? முடியும். அப்பா, புரியுதுங்களா? இப்போ வந்து என்னென்னா, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஐயோ இது பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்ம துருண்டு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து எவ்வளவு கண்டினியூஸாக பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஒரு 50 ரூபா 60 ரூபா சேர்த்து ஒரு 20 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியுன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எல்லா மக்களுமே என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்குறேன், அதை ஒரு மோதிரமாவோ செயினாவோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரும் இப்படி உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா சார்? இந்த 50 ரூபாய் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்ற விஷயங்கள் இருக்குல்ல? கரெக்ட். இல்லை, நான் அதுதான் சொல்லேன் இல்லையா, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம போய் கேட்கணும். இப்போ யாருமே அவங்களாம் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அதாவது நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னதுன்னா நம்ம தான் போய் கேட்கணும். ஸோ வெறும்னே வந்து ஒரு 50 ரூபா சேர்த்து இது பண்ணாலே 25 வருஷத்தில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இது அவங்களுக்கு வந்து சொன்ன உடனே, சார் எனக்கு நிஜமாகவே இது வந்து தெரியலை, நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நிறைய இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஓகே, உடனே அன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு என்ன மதிப்பு இருக்கும்
சரி, நான் சொல்கிற வரையும் உன்னால் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியுங்கிறத கூட நீ நினச்சே பார்த்ததில்லை. உடனே இது சொன்ன உடனே அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கும்? ஸோ இதுதான் எப்போ பார்த்து, அல்லது நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னதுன்னா டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க? இப்போ வேலைக்கு, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலை பார்க்குறீங்க. இப்போ இனிஷியலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேலைக்கு சேர்ந்த காலத்தில் சார் எனக்கு சம்பளமே பத்தலை சொல்லுவீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க வேலைக்கு சேர்ந்த உடனே. இதே ஆள் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் சம்பளத்தில் பாதி டேக்ஸே போகுது. கரெக்டா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சம்பளம் கம்மியாக வேணுமா? டேக்ஸ் வந்து அதிகமாக போகக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸுங்கிறது என்ன? நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் டேக்ஸு. கரெக்டா? அப்படின்னா நீங்கள் என்ன சந்தோஷப்படணும்னா டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு ஏர்ன் பண்ணுறேன், அதுக்கு வந்து யூ ஷுட் ஃபீல் ப்ரௌடாக இல்லையா? அதை விட்டுட்டு நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டால் என்ன பண்ணுறது? ஸோ இவ்வளவு நாளாக உங்களால் 1 கோடிங்கிறத வந்து நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அதுக்கு நாங்கள் ஒரு வழிவகை பண்ணுறோம் அப்படின்னா அதை புரிஞ்சிக்காம, இல்லை அதுக்கு அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கும், இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கேட்கணும். அதோடு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, ஆம்ஃபி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அவங்க நிறைய இடத்துல ஊராக விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டே அன்றைக்கி சொல்லிவிடுவாங்க. சண்டே அன்றைக்கி இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் மீட்டிங். ஸோ மீட்டிங் வந்து ஒரு 2-2.5 hours இருக்கும். அங்கே மீட்டிங்கில் வந்து உள்ளே போனவொன்னே ஒரு டீ காஃபி யாரோ 2 மணி நேரம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஏதுன்னு அங்கே எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அந்த 2.5-3 மணி நேரம் முடிஞ்சவொடனே மத்தியானம் லஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கே போய் கேட்குறது என்னன்னு தெரியல. சரி, ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியலங்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு ஆம்ஃபிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரியான மீட்டிங்ஸை ரெகுலராக நடத்திட்டு இருக்காங்க. ஈவன் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ கலாட்டா நேயர்கள், நீங்கள் வந்து சார் இங்கே கலாட்டா நேயரில் நான் இந்த வீடியோவில் பார்த்தேன் சார், ஒரு 50-100 பேர், எனக்கு ஒரு 50 பேர் போகிறோம், 50 பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எந்த ஏரியா, சென்னையிலையோ அல்லது எந்த ஊரில் எந்த ஏரியாலோ அந்த ஏரியாவில் நம்ம ஒரு மீட்டிங் போட்டு நானோ இந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்து இதோடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வரீங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வர்றதில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, சண்டே இன்றைக்கி ஒரு நாள் போகணுமா, இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. சரி, இன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அது ஒரு விஷயம் தெரியுது. அண்டு யூ ஆர் ஒரு லைஃப்லாம் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் நல்ல ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு மீட்டிங், ஒரு ஏசி ஹாலில், வெயிலில் வந்து அழகாக அங்கே போய் உட்காந்துக்கலாம். ஏசி ஹாலில் இது இருக்குது. ஸோ நாலேஜுக்கு நாலேஜ், அதுக்கப்புறம் வயிற்றுக்கு வேறு சாப்பாடு வேறு கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும்? பட் அதுவே நிறைய பேர் வர்றதில்லை. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது சார். ஆனால் இப்போ நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஒருத்தருக்கு வந்து தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா சார்? இப்போ ஒரு ஆட்டோ ஒருத்தர் வந்து எப்படி நம்மளை அணுக முடியும் சார்? அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம தான் தேடணும். நான் என்ன சொல்லிட்டேன், இந்த கூகுளில் வந்து இந்த உலகத்தில் எந்த மூலையில் எதை வேணாலும் தேடலாம். ஒன்லி திங் வந்து இந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டும், எனது அருகில் என்னென்ன ஊர், நான் வந்து என்ன அது நியர் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நான் எங்கே இருக்கேன், நான் வந்து ஒரு அடையாரில் இருக்கேன், அண்ணா நகரில் இருக்கேன், டி நகரில் இருக்கேன் அப்படின்னதுன்னா அங்கே நியர்பையில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அங்கே ஃபோன் பண்ணாங்கன்னா சார் நான் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்கப்பா வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போங்க அப்படின்னா கேட்டுட்டு போயிட்டு அவங்க வந்து பண்ணலாம் இல்லையா? சி, அந்த ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் நீங்கள் தான் எடுக்கணும். இப்போ நானாக கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுன்னா இவருக்கு ஏதோ நம்மளால் ஆதாயம் போல் இருக்குது, நம்மளை ஏதாவது ஏமாத்திடுவார் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அதே இது வந்து நீங்கள் அதை உணர்ந்துப்பா இது ஒன்று சொல்கிறாரு, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்ட்டு நீங்கள் தான் வந்து ஹேவ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 சம்பாதிப்பாங்க. அவங்க மாதம் ஒரு 5,000 ரூபாய் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நகைச்சீட்டு போடுவாங்க. ஒரு 12 மாதம் கட்டினாங்கன்னா ஒரு செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகை வாங்குவாங்க இல்லையா சார்?
இப்போ அந்த 1000 ரூபாய் நகை சீட்டை போடாமல் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எப்படி செட் பண்ண முடியும்? அதான் இப்போ நீங்கள் அந்த நகை சீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க 1000 போடுறாங்க, அது போட்டுட்டு 1 இயரில் வந்து 12,000 ரூபா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் நகை வாங்கிக்கலாம், அல்லது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு சொன்னதுன்னா கொஞ்சம் பெரிய நகையாக வாங்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் அது மாதிரி போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேர்க்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு திருப்தி அப்படின்னதுன்னா, ஓகேப்பா நான் அது மாதிரி போட்டுகிட்டே இருக்கேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால அதை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வெறும் 1500 ரூபா மாதம் போடுறதா வச்சுக்கலாம். 1500 ரூபா ஃபார் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். நான் இன்க்ரீஸ் பண்ண கூட சொல்லலை, வெறும் 1500 மட்டுமே 30 வருஷம் போட்டிங்க அப்படின்னதுன்னா 15% இன்ட்ரெஸ்ட்டில் அது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துடும். 1 கோடி ரூபாய் மேலே வருமா? 1 கோடி ரூபாய்க்கு மேலே. இப்போ வந்து இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னதுன்னா, சார் நான் 1500 போட்டுகிட்டே இருக்கேன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம், ஒரு 1500னா வருஷத்துக்கு வந்து 18,000, புரியுதுங்களா? ஸோ 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா 90,000 ருபீஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அதாவது அந்த 90,000 வந்து நடுவில் ஒரு 1.5 லட்ச ரூபா 1.25 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நடுவில் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, நான் ஒரு மேலே ஒன்று பார்த்தேன், திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஏறி இறங்கிட்டு இருந்ததுன்னா நீண்ட காலத்தில் நமக்கு ரிட்டர்ன் வருமா வராதா அப்படிங்கிற ஸோ அந்த டவுட் அவங்களுக்கு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், அதை மாதிரி கவலைப்படாமல் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு இருந்ததுன்னா இதை வந்து ஈஸியாக, நான் சொல்கிறது வந்து 30 வருஷங்கிறது நான் சொல்கிறேன்னு அதுக்கு முன்னாடியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இல்லாமல் இதை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் கமெண்ட் சொல்லுவாங்க, சார் நான் அப்போ 30 வயசு வரையும் நான் உயிரோடு இருப்பேனே தெரியாது, எனக்கே பலன் கொடுக்காது, என்னுடைய பையனுக்கு தான் வரும், அப்போ எனக்கு என்ன பிரயோஜனம், இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே சேர்க்க முடியல அப்படின்னதுன்னா நீங்கள் கொஞ்சம் தான் சேர்க்க முடியும்னா லாங் டேர்மில் தான் பணம் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதே சமயத்தில் இந்த ஜேர்னியில் வந்து இன்பிட்வீன் உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் எடுக்க முடியுமா? ஆமாம், தாராளமாக. அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரீச் பண்ணுறது 1 கோடி, அலாங் த வே ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது அல்லது 25 லட்ச ரூபா இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ தேவை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் கம்மியாகும். பட் என்னென்னா வேணுங்கும் போது நீங்கள் அந்த மணியை நீங்கள் எடுத்துக்கலாம். நாட் நெசசரிலி நீங்கள் வந்து அவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. நம்ம மக்களோட மைண்ட் செட் என்னன்னா, ஒரு நகைனா நம்ம கண்ணார பார்க்குறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதை நம்ம கூடவே இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது சார். அதுதான் தட் இஸ் கால்ட் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் நான் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, நம்ம என்ன பார்க்கணும்னா க்ரோத் பார்க்கணும். நாளைக்கு இந்த மணி சேர்த்துருந்தாங்கன்னா நம்மளால் என்ன பொருள் வாங்க முடியும், அது வெறும் தங்கமாக தான் சேர்க்கணுங்கிற இது கிடையாது. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, கோல்டை வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Brunette Oil. ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts.